உங்களையும் கூட அவங்க பாராட்டுவாங்க. இல்லைன்னா உங்களை வந்து கூப்பிடாமையே கூட அவங்களே கூட அந்த திட்டத்தை எடுத்து நல்லபடியா செய்வாங்க. செய்யலாம். ஏன்னா இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த பதிவு மூலியமா, இந்த காணொலி மூலியமா அனைவருக்கும், தலைவர்களுக்கும் சரி, வாக்காளர்களுக்கும் சரி, வேட்பாளர்களுக்கும் சரி, ஆண்டு கொண்டிருக்கவங்களுக்கும் சரி, ஆள போகிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து இந்த காணொலி மூலியமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, உலக அமைதிக்காக கடந்த 1985 முதல் சைக்கிள்லயும், மோட்டார் சைக்கிள்லயும் நம்ம நாடு ஃபுல்லா பல தடவை உலக அமைதிக்காக சென்று வந்துள்ளேன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து 2002ல ஒரு சப்ஜெக்ட் ஆம்புலன்ஸ், 2010ல வந்து லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து செருப்பு, காலனி, இது மூணும் வந்து நான் ரவி, உலக அமைதி காப்பாளர், யோகா ஆசிரியர், வேர்ல்டு பீஸ் மேக்கர், நான் தான் வந்து அதை அரசுக்கு எடுத்து சொல்லி அது சாத்தியமாச்சு. எப்படின்னு சொன்னீங்கன்னா, 2002லங்க ஒரு கிராமம் தான் 15,000 கிலோமீட்டர் கிட்ட நான் வந்து மோட்டர் பைக்கு உலக அமைதிக்காக வேர்ல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவையும் நான் வந்து பல மாநிலங்களுக்கெல்லாம் சென்று எல்லாத்தையும் உலக அமைதியை பற்றி, அதாவது போர் இல்லா உலகம், குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நாடு, கல்வி, ஏழ்மை, சுகாதாரம், மருத்துவம், நிறைய விஷயத்த பத்தி வந்து நான் பைக்ல போகும்போதெல்லாம் பேசிட்டு போவேன். போர் இருக்கக்கூடாது, அப்புறமா வந்து கல்வி நல்லா இருக்கணும், குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நல்லா சொல்லிட்டு தான் நான் போவேன். நிறைய இடத்துல உலக அமைதியை பரப்பிக்கிட்டு, அணு ஆயுதம் கூடவே கூடாது, போர் வந்து வெற்றி பெறவே பெறாது, அதனால போரே தேவையில்லை, இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்லாம் வந்து பேசுவேன். இப்படியே நான் வந்து பல தடவை நான் போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வந்த உடனே பிரஸ் ரிப்போர்ட்ல இருந்து தலைவர்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நான் வந்து எழுத்துப்பூர்வமா வந்து என்னுடைய நல்ல கருத்துக்களை நான் எடுத்து சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வந்து 2002ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி இதை நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேங்க. ஆனா இந்த காணொலி வந்து ஒரு அற்புதமான காணொலி. அதனால இது தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. 2002ல நான் வந்து ஒரு கிராமத்து வழியா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி வந்து ரொம்ப பிரெக்னென்ட், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. பட் ஆனா ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, ஒரு ஆட்டோ இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க எப்படி போறதுன்னு தவிச்சு ஒரு மாட்டு வண்டியில எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதை நான் சென்னைக்கு வந்த உடனே எல்லா பிரஸுக்கும் எழுதினேன். பிரஸ் அரசுக்கு எழுதினேன், எல்லாருக்கும் எழுதினேன். அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. நிறைய ஆம்புலன்ஸ் விட ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க, அடுத்த ஆட்சி, ஆமா, டாக்டர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர், மறைந்த முன்னாள் முதல்வர், அவங்க முதலமைச்சரா வந்த பிறகு என்ன பண்ணாங்க, அதை 108ன்னு போட்டு இன்னும் நிறைய ஆம்புலன்ஸ், அதெல்லாம் பைக் ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி ஆம்புலன்ஸ்லாம் இன்னும் அதை எக்ஸ்ட்ராவா பண்ணி விட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவசர தேவை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அப்படியே